பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை பூமிக்கு ஏதோ நமஸ்காரம் பண்றாளோ? ஹலோ மேடம், சிச்சிமி மேடம். சொல்லுடி. என்ன என்ன இது? நம்ம முகத்தை கூட பார்த்து பேச மாட்டேங்குது. ஏ சுபி, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற? அது வந்து 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 இளம் எடுத்தவளே, அது வந்துட்டி. அப்புறம் என்ன வந்துன்னு வந்தாச்சு, எக்ஸாம் முடிச்சாச்சு, இப்ப வீட்டுக்கு கிளம்பணும். இப்ப என்னமோ தலையை குனிஞ்சு பூமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, என்னடி ஆச்சு உனக்கு? போடி. எனக்கு எனக்கு எனக்குதான். என்ன உனக்கு? ஏய், ஏதாவது திங்கிறதுக்கு வேணுமா? அதை கேட்கதான் கூச்சப்பட்டு இருக்கியா? வாடி, நான் 100 ரூபா வச்சிருக்கேன், கேன்டீன்ல உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். ஏய் லூசா, அது ஒண்ணும் இல்ல, இது வேற. அப்ப திங்கிறதுக்கு வேண்டாவா? அப்பாடா, 100 ரூபா மிச்சம். வேண்டாம்ல? பண்ணி பண்ணி இங்க பாரு, அதுவும் வேணும், திங்கவும் செய்வோம். ஆனா இது அது இல்ல, இது வேற. ஐயோ, எனக்கு இப்பவே கண்ணை கட்டுது. ஏய், என்ன ரொம்ப சோதிக்காதடி, என்னன்னு சொல்லி தொல்லடி. நானே எக்ஸாம் எழுதிட்டு வந்த கடுப்புல இருக்கேன்டி. பேப்பர் வேற கொஞ்சம் டஃப்பா வந்திருக்கு, ஆனாலும் ஏதோன்னு கதை அடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேனேன்னு கஷ்டத்துல நிக்கிறேன். நீ வேற என்ன மேலும் மேலும் சோதிக்காதடி. ஐயோ பரதேவதை, என்னன்னு சொல்லி தொல்லடி. ஐயோ கடவுளே, மறுபடியும் தலையை கவுத்துக்கிட்டாலே. இவ இன்னைக்கு நாளுக்கு சொல்ல மாட்டா போல இருக்கேன். ஏய் சொல்லி தொலைடி, சோதிக்காதடி. அது 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 வந்து இது சரிப்பட்டு வராது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இவ பக்கத்துல நின்று எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். இன்னும் 5 எக்ஸாம் இருக்கு. அந்த 5 எக்ஸாம் நான் நல்லபடியா எழுதணும்னா இவகிட்ட சகவாசம் வச்சுக்க கூடாது. ஆமாண்டி பர்வீன், இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் தள்ளி வை. அப்பதான் நீ உருப்பிடுவ. இல்லன்னு வச்சுக்கேன், இது மாதிரி அரை மென்ட்ல தான் தெரியணும். இந்த மென்ட்ல குடிஞ்சிட்டே இருக்கு, அதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். பர்வீன், நீ எங்க போனாலும் விட மாட்டேன், மறுபடியும் அங்க வருவேன். அட சாகுராக்கி, எங்க போனாலும் காத்து கருப்பு மாதிரி விடாது போல இருக்கேன். நம்மளையே பின் தொடரும் போல இருக்கேன். ஏறுமே, என்னன்னு சொல்லி தொலையண்டி. சொல்லவும் மாட்டேங்கிற, என்ன விடவும் மாட்டேங்கிற. ஏய், அடுத்த எக்ஸாமுக்கு போய் படிக்கணும்டி, என்னன்னு சொல்லி தொலையண்டி. சொல்றேன். அது வந்து அவள கள்ளத்துக்கு மாண்டிய பழந்துடும் பாத்துக்க. நீ வேணும் வேணும் சொல்றேன். எனக்கு வெக்கமா இருக்கு, அதான் இப்படி தலை குனிஞ்சிட்டு இருக்கேன். வெக்கமா? யாருக்கு? உனக்கா? ஏண்டி, மாசத்துல ஒரு கதை பொம்பளை வேஷமே போடுற, அதுக்காடி உனக்கு வெக்கம் வருது? ஏ லூசா, யாடி பொம்பளை வேஷம் போடுறான்? நான் உண்மையில பொண்ணு தானேடி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அப்பப்ப சொல்லு நீ பொண்ணுதான்னு, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. சிப்பா, உனக்கு பொறாமடி. உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன் பத்தியா? அதான் அந்த பொறாமனால தாங்க முடியல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறேன். ஒரு ஃப்ரெண்டு வைக்கப்படுறேன்றாலே என்ன விஷயம் ஏது விஷயம் கேட்போன்னு இல்லாம நீ என்னடா என்னென்னமோ பேசிட்டு போற. நான் ஏன் வைக்கப்படுறேன்னு கேட்கவே மாட்டேறிய பர்வீன். கேளுடி, கேட்கலன்னு நீ சொல்லாமலா இருக்க போற? எப்படியும் சொல்லிதானே தருவேன். என் கழுத்து அறுத்த தானே அவன் அற கழுத்து அற, அதை அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டல, சொல்லி தோலடி. பர்வீன்னா என்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். பர்வீன், அது வந்து நான் ஏன் தெரியுமா இப்ப வைக்கப்பட்டேன்? ஐயோ நாசமா போனவன் நம்மளை இப்படி சோதிக்கிறாளே. இவ்வளவு நேரம் ஏண்டி தலை குனிஞ்சேன்னு கேட்டதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு வெக்கம்னு சொன்னான். இப்ப வெக்கம் ஏண்டி படுறேன்னு கேட்டா 1 மணி நேரம் கழிச்சு விஷயத்த சொல்லுவாளாம். ஐயோ கடவுளே கடவுளே. அம்மா மாரியாத்தா முப்பாத்தா அந்தாத்தா இந்தாத்தா எந்த ஆத்தா என் பக்கத்துல இல்ல போல இருக்கு. என்ன மட்டும் காப்பாத்த மாட்டீங்க, இப்படி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டி விட்டுட்டீங்க. தெய்வமே, எது வந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுடி, கை காலெல்லாம் வலிக்குதுடி, நான் வீட்டுக்கு போகணும்டி, பசி வேற எடுக்குதுடி. சொல்றேன்டி, அவரதுக்குள்ள ரொம்ப அவசரப்படுறேன். இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயமா? ஏது 3/4 மணி நேரமா எனக்கு வச்சு பேசிட்டு இருக்கேன், இதுக்கு பேரு அவசரமாடி? ஏய், இப்ப மட்டும் விஷயம் என்னன்னு சொல்லலன்னு வச்சுக்கேன், அவளை எங்கேயாவது இந்த பாறங்களை பார்த்துட்டு வந்து மண்டையை பொழந்துரும் பாத்துக்கடி. ஏய், அப்படி எதுவும் பண்ணிடாதான். இன்னைக்கு நாளைக்கு எனக்கு சின்ன கீரல் கூட பாடக்கூடாது. நான் இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருந்தது கரெக்ட். ஐயோ, அரை மென்ட்ல ஏதோ பேசி என்ன மென்ட்ல ஆக்கிட போல இருக்கேன். பைத்தியமே, சொல்லி தோலடி. சொல்றேன்டி, இன்னைக்கு அவர் இருக்காருல்ல, அவரு இந்த சோவரடி. ஏய், சோவரெல்லாம் இல்ல, அவரு அதான்டி அவரு. இருமா, இப்ப எவருன்னு சொல்லலன்னு வச்சுக்க, கழுத்தை நச்சு கொண்டுடும் பாத்துக்க. உனக்கு எதுவுமே புரியாது, ஒரே மரமண்டையா இருக்க. டியூப்லைட் டியூப்லைட், நீ இப்ப என்ன டியூப்லைட்னு சொல்ற?
அவருனா அதாண்டி என்னோட பிளாக்கி. எவரு? ஓ, அந்த 2 லோட்டா கஞ்சி உள்ள விட்ட மாதிரி வரப்பா வரச்சுக்குன்னு சுத்திட்டு இருப்பாரு அந்த கருப்பனைய சொல்றேன். என்ன முறைக்கிறான்? ஓ, ரொம்ப ஓவரா தான் போயிட்டோமோ? முறைக்காதடி, அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த கருப்பு அண்ணனையா சொன்ன அப்படின்னு கேட்க வந்தேன்னா அது வேற மாதிரி ஆயிடுச்சு. சொல்லுடி, என் கருப்பு அண்ணனுக்கு என்னடி? இப்படி பேசி பழகு. உனக்கு அவரு கருப்பு அண்ணன் தான், எனக்கு பிளாக்கி, பிளாக்கி பாஸ். சரி சரி, அவர் இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இழுக்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் எத்தனை மணி நேரத்துக்கு இழுப்பான்னு தெரியலையே. சொல்லுடி. சொல்றேன்டி, இதெல்லாம் அப்படியே டிஸ்டா கிடைக்குன்னு சொல்ல முடியும். சரி, நீ கேட்கறதுனால சொல்றேன். இன்னைக்கு என்னோட பிளாக்கி பாஸ் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அட நாசமா போனவளே. ஏண்டி, இந்த இதுவுக்காடி என்ன இவ்வளவு நேரம் நிக்க வச்சு கழுத்தாத்த? அவர் உனக்கு தானே லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. நீ கேட்க போற, அதுக்கு நீ பதில் சொல்ல போற. இதுக்கு எதுக்குடி என்னையும் சேர்த்து நிக்க வச்சிருக்க? பார்வி, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு வெக்கமா இருக்கும்ல, அப்ப என் கூட யாராவது இருக்கணும்ல, அதான் கூடவே இரு. எருமை பிசாசு பண்ணி பைத்தியம், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடி? பார்வி, ஏண்டி என்ன திட்டுற? அப்புறம் என்னடி எருமை, அவர் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னா தனியா பண்ணணும்னு நினைப்பாரு. நீ என்னடானா என்னைய கூட்டு சேர்த்து நிக்க வச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு இருப்பாளாமா. ஏய், இங்க பாரு, ஒழுங்கு மாதிரிதே அவர் வந்ததும் போய் என்ன எதுன்னு தனியா பேச. எப்படியோ அவர் வந்தது என்ன கழட்டி விட்டுருவா, அது வேற விஷயம் தான். அதுக்கு இப்பவே என்ன கழட்டி விட்டுறடி. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் எக்ஸாம் எழுதும்போது ஸ்ரீயை பார்க்க வேணும். அவ எந்த ஆள்ல இருக்கான்னு தெரியல, முதல்ல போய் அவளை பார்க்கணும். நீ பாத்தியா ஸ்ரீய? அப்படி சொல்றியா? சரி. ஆமா பருவீன், நானும் ஸ்ரீயை பார்க்கவே இல்லடி. வேற நீ இங்க இருந்து அவர்கிட்ட பேச, நான் போய் ஸ்ரீ எங்க இருக்கான்னு பாக்குறேன். சரியா? நானும் வரேன். நானும் இன்னும் ஸ்ரீயை பார்க்கலாம். ஸ்ரீயை பார்த்து ஸ்ரீயை பிடிச்சி வைக்க சொல்லியிருக்கா அண்ணன். அண்ணனும் ஸ்ரீ கிட்ட ஏதோ பேசணுமாமா, அதனால ஸ்ரீயை கண்டிப்பா பிடிச்சி வைக்கணும். இல்லன்னு வச்சுக்கேன், ஆட்டோக்கார அண்ணனை வர சொல்லி நைஸா ஓடிடுவா அவ. அவளையும் கண்டிப்பா பிடிச்சி வைக்கணும். அதுக்குள்ள இவர் வேற வந்துருவாரோன்னு பயமா இருக்கேன். சுபி, அதான் நானும் சொல்றேன், கார்த்திக் சீனியர் வந்தா நீ கார்த்திக் சீனியர்கிட்ட பேசும். அவர் உனக்காக தானே வெயிட் பண்றேன்றானு. அப்புறம் நீ வந்துட்டா எப்படி? ஸ்ரீயை தானே, ஸ்ரீயை நான் பார்த்து பிடிச்சி வைக்கிறேன். சக்தி சீனியர் பேசணும், அவ்வளவுதானே. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ போய் கார்த்திக் சீனியர்கிட்ட பார்த்து பேசு. சரியா? தனியா பேச பயமா இருக்குடி. லவ் பண்ண பயமா இருந்ததா? இல்லல்ல, அப்ப தனியா பேசும் பயப்படக்கூடாது. ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்புறம் போக போக நீயே எங்களை கழட்டி விட்டுருவ. அதுக்கு இப்பவே கலந்துக்க வேண்டியனாங்க. போடி தெய்வமே. பார்வீன், கட்ட எதுவும் கையில கிடைக்க மாட்டேங்குது. சரி சரி, நான் போறேன்டி. ஏய், சொன்னது ஞாபகம் வச்சுக்கா. ஸ்ரீயை பார்த்தீங்கன்னா ஸ்ரீயை பிடிச்சி வை. அண்ணன் பேசணும்னு சொல்லிச்சு. சரியா? நான் அண்ணனை பார்த்தா அனுப்பி விடுறேன். நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல கார்த்திக் சீனியரை பாரு. போ, அவர் உனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. போடி. ஆமாண்டி, நான் வேற ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி, நான் போய் முதல்ல அவரை பாக்குறேன். நான் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கா. நீ பார்த்துப்ப, எனக்கு தெரியும். சரி, நான் போட்டேன். போய் முதல்ல அதை பண்ணு. போ. சரிடி. இந்த மாதிரிப்பட்ட தொல்லைங்க வெளி ஊரா இருந்தாலும் சரி, வெளி நாடா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இருக்கும் போல இருக்கு. நாங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் போல. ஜாக்கிரதையா மட்டும் இல்ல, தைரியமாவும் இருக்கணும் போல. இல்லைனா இந்த மாதிரி பொறிக்கிற ஆஸ்கரங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமா தான் ஆகணும் போல. இனி எவனாவது என்கிட்ட வரட்டும், அவனுங்களுக்கு இருக்குது. நேற்று வரைக்கும் நான் ஸ்ரீயா இருந்தேன்டா. இன்னைக்கு எவன் என்கிட்ட வம்பு பண்ண வரானோ அவன் விதியை எழுத வந்தா மதிடா. இந்த போர்க்கிங்களால பாதி நேரம் எனக்கு வீணா போயிடுச்சு. இப்ப என்ன பண்ண? 2-3 பேர்கிட்ட வீடு பத்தி கேட்டாச்சு. யாரும் இங்க ஊர் பேர் தெரியாதவங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எங்க போறது? அம்மா அப்பா கிட்ட என்னென்ன போய் சொல்றது? அவங்க 2 பேருக்கும் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கேன். ராத்திரிக்குள்ள ஏதாவது வீடு கிடைக்கும்னு பார்த்தேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் போல இருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. இப்ப நான் மட்டும் போய் அம்மா கிட்ட வீடு எதுவும் கிடைக்கலன்னு சொன்னா அம்மா உடனே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியணும். அப்பா மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. என்னால தானே உங்களை நடுத்தரில் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்பா மனசும் வருத்தப்படக்கூடாது, அம்மாவும் பயப்படக்கூடாது. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு ராத்திரி பொழுது எப்படியாவது ஓட்டணும். நாளைக்கு கண்டிப்பா வீடு கண்டுபிடிச்சிருவேன். சரி, முதல்ல அம்மாக்கு அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம்.
காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்காங்க. அவங்க முதல்ல சாப்பிடட்டும், எது வந்தாலும் நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பேசாம இன்னைக்கு ராத்திரி இந்த பஸ் ஸ்டாண்டில் தங்கினா என்ன? எல்லாரும் வெளியூருக்கு போகிறதுக்கு ராத்திரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்கல்ல, அப்போ எல்லாரும் இங்கே தானே தங்குவாங்க. அது போல் நம்மளும் தங்கினா என்ன? இப்போ யோசிச்சுட்டே தான் இருக்கும். முதல்ல அம்மா அப்பா போய் பார்ப்போம். என்ன ஸ்ரீ அப்பா போனோம், இந்த ஆளைய காணும். ஸ்ரீயை தேடிட்டு போனோம், இவர் ஏன் ஆளை காணும்? ஸ்ரீ எங்க போனான்னு தெரியலையே. ஊர் பேர் தெரியாத இடத்துல இவ தனியா போற நடம் பிடிச்சு போனோம். அப்பவே சொன்ன அப்பாவை கூட கூட்டிட்டு போறீன்னு. இப்ப எங்க போனான்னு தெரியலையே. ஸ்ரீ கிடைக்கலையா? இவ தேடிட்டு இருக்காரா? வந்த இடத்துல என் பிள்ளைய காணுமே, எனக்கு வர பயமா இருக்கேன். சுகந்தி அப்பாடா, வாங்குங்க. எங்க போனீங்க? அம்மா ஸ்ரீ எங்க? ஸ்ரீயை தேடி தான் போனீங்க. ஸ்ரீ எங்க? சுகந்தி எதுக்குமா இப்படி பயந்துட்டு இருக்கேன்? நீ பாரு, நான் ஸ்ரீயை தேடி தான் போனேன். ஆனா ஸ்ரீ எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியல. நான் ஒரு பக்கம் அவளை தேடிட்டு போய் அவ வேற பக்கம் வந்தானா, அப்புறம் நாம 3 பேரும் ஒரு பக்கம் நின்று தேடிட்டு இருக்க வேண்டியதான். அதான் நான் இங்க இருந்து பாத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருமா, பயப்படாத, வந்துருவோமா. என்ன பேசுறீங்க? எல்லாமே இவ்வளவு கேர்லெஸ்ஸா சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு வந்திருக்காங்க. நமக்கு இந்த இடம் தடுமாற்றமா இருக்கலாம். அது குழந்தைங்க, அது வயசு பொண்ணு, அவளுக்கு தடுமாற்றம் இருக்காதாங்க. ஒருவேளை நம்ம தெரியாம தேடிட்டு இருக்காளாங்க. நீங்க அவளுக்கு இந்த இடம் வேற புதுசுங்க. அவள் நம்ம தேடிட்டு இருக்காலும் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சுகந்தி எதுக்கு இப்ப பயப்படுற? இங்க பாரு, பயந்து நம்ம பொண்ணை வீட்டோட அடைச்சு வைக்கணும்னு நினைக்காத. அவ இனிமே இப்படிதான் இருக்கணும். இங்க பாரு, உலகம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பொண்ணு அனுபவ ரீதியா இப்ப கத்துக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவளை இப்படியே விடு. இன்னும் அவ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணாத. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் ஸ்ரீ நானும் கண்ணு தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ அவ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க? ஆமா சுகந்தி, நான் தான் உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாம, கூட இருந்த நண்பன் எப்படிப்பட்டவன்னு தெரியாம கண்மூடித்தனமா இருந்துட்டேன். என்ன போல என் பொண்ணு இருக்கக்கூடாது. என் பொண்ணு யார் எவருன்னு தெரிஞ்சு பழகணும். அவங்க குணாதிசயங்கள் என்னன்னு பேசினதுமே புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவளா என் பொண்ணு வரணும். இனி என் பொண்ணு யாரை பார்த்தும் ஏமாந்துடக்கூடாது. அப்ப நான் ஏமாந்த மாதிரி என் பொண்ணு யாரை கண்டு ஏமாறக்கூடாது. எல்லார்கிட்டையும் துணிச்சலோடு இருக்கணும். அதுக்கு அவ இப்படி தனிச்சு செயல்பட்டா மட்டும்தான் எல்லாமே சரியா வரும். தயவு செஞ்சு அமைதியா இரு சுகந்தி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? வயசு பொண்ணு கையில வச்சிட்டு இருக்காங்க. என்னமோ பையனை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, அவ நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு போய் வாழ போறவ. அவளை போயிட்டு உலகம் என்னன்னு கத்துக்கணும், தனிச்சு விடணும், இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கும். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சுகந்தி இப்படி நினைச்சுதான் எல்லா பொண்ணுங்களும் நம்ம வீட்டோட போட்டு பூட்டி வைக்கணும். அவங்களோட திறமை மொத்தத்தையுமே அந்த ஒரு அறைக்குள்ளவே போட்டு பூட்டிடும். இங்க பாரு, அமைதியா இரு. என் பொண்ணு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் ஏமாந்தது என் பொண்ணு எந்த வகையிலையும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டான். நம்ம 2 பேரையும் பார்த்துக்குவோம். நம்ம இழந்த சொத்து மொத்தத்தையும் அவ கண்டிப்பா மீட்டு தருவா. என் பொண்ணு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீ எங்கேயும் போக மாட்டான். எங்க இருந்தாலும் சரி, அவ திரும்பி நம்ம கிட்ட தான் வருவான். சும்மா அவளை நினைச்சு பயந்துட்டு இருக்காத. இப்போ அவ இருக்கிறதுதான் சரி. அமைதியா இருமா, எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்னங்க நீங்க? சொல்றேன்லம்மா, நம்ம ஸ்ரீகுட்டி இல்ல, நம்ம மதி இனி இப்படிதான் இருக்கணும். அவ இப்படி இருந்தாதான் இப்படிப்பட்ட உலகத்துல நம்மளால வாழவும் முடியும். பாத்தியா சுகந்தி, ஊர் பேரு தெரியாத இடத்துல நம்ம பொண்ணு எங்க போயிட்டாலும் நினைச்சு பயந்துட்டு இருந்தோம். பாரு நம்ம பொண்ணு எப்படி வந்து நிக்கிறான்னு. புரியுதுங்க மதி. பரவாயில்லைங்க, நான் போயிட்டு வரத்துக்குள்ள அப்பா உங்களை தேடிட்டாங்க போல இருக்கேன். மதிமா, உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் இருக்குது. எனக்கு அது சரியா தப்பான தெரியாது. ஆனா நீ இப்படி இருக்கிறது உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்க. உங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி சொல்லுமா. நான் இருக்கேன், அப்பா இருக்காங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாதம்மா. நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கோமா. மதி என்னாச்சுமா, வீடு ஏதாவது கிடைச்சதா? அப்பா 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன்ப்பா. இது ஈவினிங் டைமா இருக்கு பாத்தீங்களா, அதனால இந்த டைம்ல காட்ட மாட்டோம், நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. நாளைக்கு நம்ம போனா கண்டிப்பா 2-3 வீடு பார்க்கலாம்ப்பா. அதுல எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடை நம்ம வாடகைக்கு எடுத்துப்போம்ப்பா. என்னம்மா சொல்றேன்? அப்ப இன்னைக்கு ராத்திரி பொழுது என்னம்மா, நேற்று ராத்திரி பஸ்ல வந்துட்டோம், அதனால பெருசா எதுவும் தெரியல. ஆனா இன்னைக்கு ராத்திரி பொழுது நம்ம எங்க ஓட்டுறது? எதுக்குமா இப்படி எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி பொழுது நம்ம எங்கேயும் போறதில்ல, இதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்க போறோமே. என்ன மதியமா சொல்றேன்? பஸ் ஸ்டாண்ட்லயா? என்னம்மா? நம்ம ஏர்லி மார்னிங் பஸ்ஸுக்கு எப்படியும் பஸ் ஸ்டாண்ட்ல தானப்பா வந்து நைட் ஸ்டே பண்ணுவோம். அப்படி நினைச்சு இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிடுவோம். விடிஞ்சதும் நான் கேட்டிருக்கேன்ல, 2-3 பேர் வீடு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, போய் பார்ப்போம்ப்பா. மதி என்னம்மா சொல்றேன்? நைட்டு பஸ் ஸ்டாண்ட்லயா? அதுவும் உண்மை வச்சுக்கிட்டேன்
இதெல்லாம் சரியா இருக்காதுமா. பாத்தீங்களா நான் எதுக்கு பயந்து நிப்ப உங்களுக்கு புரியுதா? வயசு பொண்ணு வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்லயா? மதிமா இதெல்லாம் சரியா வராதுமா. நம்ம வேற எங்கேயாவது நைட்டு தங்கத்துக்கு பார்க்கலாமா? அம்மா ஏமா? இல்ல மதிமா, அம்மா பயப்படுறது ரொம்ப சரிதான். உன்னை வச்சுக்கிட்டு இங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் தங்கக்கூடாது. சரிம்மா, நீ அம்மாவும் இங்க இருந்துக்கோங்க. நான் போயிட்டு இங்க பக்கத்துல எதுனா நியர் பை ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு ரூம் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். அப்பா இன்னைக்கு ராத்திரி பொழுதுக்கு எதுக்குப்பா ரூம்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் சொன்ன கேளுங்க. இங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். இந்த ஒரு ராத்திரியில என்னப்பா ஆயிட போகுது? அப்படி இல்லை மதிமா, இல்ல இங்க நம்ம ஸ்டே பண்றது நல்லா இருக்காது. இங்க பாரு, நான் போய் பக்கத்துல ரூம் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். பண்ணி இல்லைங்க, இங்க பாருங்கப்பா. இப்ப நம்ம கிட்ட பெருசா சொல்லிக்கிற மாதிரி காசு கிடையாது. ஒரு ஒரு ரூபாவையும் பார்த்து பார்த்து தான்ப்பா செலவு பண்ணணும். ரூம் எல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்க எப்படியாவது வச்சு ஓட்டுவோம்ப்பா. மதிமா என்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எல்லாத்துக்கும் போய் வந்து பண்ணக்கூடாது. அப்பா சொல்றதா சரி. இங்க பக்கத்துல ஏதாவது ரூம் பார்க்க தான் சரியா வரும்ப்பா. உங்களுக்கு இன்னும் வெளி உலகத்தை பத்தி தெரியலம்மா. உங்களுக்கு தெரியலனா கூட ஆச்சரியம் இல்லை. ஆனா அப்பாவுக்கு தெரியலன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா இங்கெல்லாம் ஹோட்டல் ரூம் நல்லாவா கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அட ஆமாம்ல, ஆமா, நான் அப்படி யோசிக்காம விட்டுட்டேம்மா. சரி, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ராத்திரி பொழுது இங்க ஓட்டும். விடிஞ்சது கண்டிப்பா வீடு பார்க்கணும். அதுக்கு என்னப்பா, கண்டிப்பா நாளைக்கு நமக்கு வீடு கிடைச்சிடும். இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, இங்க எப்படியாவது ஓட்டுவோம். அம்மா அப்பா, இங்க பக்கத்துல ஏதோ ஹோட்டல் இல்லை, அதான் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம். நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா? நான் பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில போய் வாங்கிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் சீமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அம்மாக்கு பசியில அப்பாக்கு பசியில. பாரு, ஏதாவது வாட்டர் பாட்டில் இருந்தா வாங்கிட்டு வா. தண்ணியை குடிச்சிட்டு நம்ம இங்கே ஏதாவது உட்காருவோம். விடிஞ்சதும் முதல்ல நம்ம ஒரு வீட்டை பார்ப்போம். அம்மா காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்கம்மா. இல்ல மதிமா, அம்மாக்கு அப்பப்போ இப்ப சாப்பிட மைண்ட் இல்லை. நீ எது வாங்கிட்டு வந்தாலும் கண்டிப்பா சாப்பிட மாட்டோம். அதுக்காக நீ பட்னியா இருக்க முடியாதுல்ல, நீ இருந்துக்க. அப்பப்போ உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். அப்பா உங்களுக்கும் வேணாம் அம்மாக்கும் வேணாம் போது நான் மட்டும் சாப்பிட வேணாம். எனக்கும் இதை வேண்டாம். சரி வாங்க, நம்ம அப்படி என்ன போய் உட்காருவோம். அப்புறமா அம்மாக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரேன். வாங்க. சரிம்மா, போலாம். அடிச்சு அம்மா துண்டு இருந்துட்டேன். கத்தி காமிச்ச மிரட்ட வைவான். ஆமாண்டா மாப்பிள, கத்தியை எப்படி பிடிக்கணும்னு தெரியாதவளாம் கத்தியை பிடிச்சி மிரட்டுறோம். டே மாப்பிள, இந்த குட்டியை இன்னைக்கு நம்ம விடவே கூடாது. இங்க பாரு, குட்டி மேல கண்ணு வச்சாச்சு. இன்னைக்கு ராத்திரி அந்த குட்டி நமக்கு வந்தே ஆகணும். கண்டிப்பா தூக்கியே ஆகணும்டா. டேய் நீ வேற, நீயே மனசு மாத்திக்கிட்டாலும் நான் மாத்திக்க மாட்டேன். இன்னைக்கு ராத்திரிக்கு எனக்கு அவ வேணும்டா. என் மூஞ்சி முன்னாடி கத்தியை காமிச்சு மிரட்டினாலும் அவளை விட மாட்டேன். அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. டேய் மாப்பிள, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத. கோவப்பட்டோம் புத்தி மங்கிடும். கூலாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். இருட்டுனதுக்கு அப்புறம் குட்டி எப்படியும் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு தள்ளி வந்துதானே ஆகணும். அப்ப தூக்கிட வேண்டியதுதான், கவலைப்படாத. இன்னைக்கு கண்டிப்பா அவ நமக்கு விருந்துதான். ஆமா மச்சி, எப்படா இருட்டும் தானே பாத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் இருட்டணும். அப்பலனோ ஒட்டைக்காம விட மாட்டேன்டா. டேய் கொஞ்சம் அமைதியா இரு, நேரம் பார்த்து தூக்கிடுவோம். இங்க பாரு, இதுக்கு அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கண்ணுல இருந்து அவன் மறையவே கூடாது. அதுக்கு என்ன, எப்படி அவன் மறைவா? மறைய விட்டு வேணா என்ன பார்த்தோம். அதேதான் மச்சி, கொஞ்சம் பொறுமையா இரு, கண்டிப்பா தூக்கிடுவோம். காலேஜ் ஃபுல்லா தேடிட்டேன், இவர் ஆளைய காணோம். எங்க இருக்காருன்னு தெரியலையே. என்ன எதுக்கு என்ன பார்க்க வரலாம்? இல்ல அவர் என்ன தேடிட்டு இருக்காரா? எனக்கு ஒன்றும் புரியலையே. கார்த்திக் எங்க போனீங்க? எனக்கு மனசுலாம் ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? எங்க இருக்கீங்க? ஒருவேளை என்ன தேடிட்டு இருக்கீங்களா? என்ன தேடணும்னு அவசியம் இல்லையே, எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் ஃபோன் போட்டா உங்களுக்கு ஃபோனே போக மாட்டேங்குது. என்ன பண்றது? அண்ணா அண்ணா அங்க இருக்கு. அண்ணா என்ன கேட்டு பாப்போம். அண்ணா அண்ணா வா சுபி, வா சுபி. அண்ணா எங்கண்ணா அவரு? நான் அவர் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லலாம். எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சு 1 hour அவரை சுத்தி தேடிட்டு இருக்கேன். காலேஜ் முழுக்க தேடிட்டேன், என் கண்ணிலே தென்படல. அவர் எங்கண்ணா? எங்க இருக்காரு அவரு? அவர் வரட்டும், அவர் மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன்னு சொல்லலாம். சுபி, அப்ப நீ என்ன கார்த்திகை பார்க்கலையா? அண்ணா நீயும் பார்க்கலனா? அப்ப நீயும் பார்க்கலையாண்ணா அவரை? இல்லம்மா, அவனை நானும் தேடிட்டு தான் இருக்கேன். அவன் காலேஜ்ல இல்ல. அண்ணா ஒருவேளை அவருக்கு என்ன பிடிக்கலையா? அதனால என்ன பார்க்காம போயிட்டாரா? ஏய் லூசா,
என்ன பேசிட்டு இருக்கான்? உன்னை பிடிக்காம தான் அவன் உன்கிட்ட அவனே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொன்னானா? அப்படிலாம் எதுவும் இருக்காது. இது வேற எதுவும் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் மனசு சரிங்களா. முதல்ல வந்து அவனை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுதிருக்கணும். எக்ஸாம் எழுதணும் பரவாயில்லன்னு அவனை முதல்ல பார்த்துருக்கணும். இந்த பேர் சுபிமா, அவனை கண்டிப்பாக பார்ப்போம். நீ கொஞ்சம் அமைதியா இரு பார்க்கலாம். இல்லைண்ணா, அவர் நேற்று வந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணணும். நான் நேற்று நைட்டெல்லாம் ஒரு கால் பண்ணுவேன்னு வெயிட் பண்ண தெரியுமா? எனக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்குமே எனக்கு அவர் நினைப்பதான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை போய் தேடுறேன். அவர் ஆளையே காணணும். ஃபோன் போட்டால் ஃபோனும் போக மாட்டேங்குதுண்ணா. சுபிமா, அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. அண்ணா இருக்கானா, நான் பார்த்துக்கிறேன். மச்சான் எங்கே போயிருக்க போகிறான்? அவன் இங்கே தான் என்ன இருப்பான். இல்லைன்னா எதுவும் அர்ஜென்ட் வேலை வந்திருக்கும், அதை கிளம்பியிருப்போம். இந்த வேலையாக இருந்தால் என்னன்னா என்கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல, உங்ககிட்டயாவது ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல. சுபிமா, ஃபீல் பண்ணாதான். என் மச்சானை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் இப்படி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஆனால் ஒருவேளை அவன் இன்னைக்கு காலேஜ் கூட வராமல் இருக்கலாம்ல. இல்லைண்ணா, அவர் காலேஜுக்கு வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். சரிம்மா, ஃபீல் பண்ணாதா. நம்ம கண்டிப்பாக அவனை பார்க்கலாம். கஷ்டப்படாதா. எங்கே போயிட போகிறான்? அவன் காலேஜ் விட்டான் ஆசிரமம் தான் இருப்பான். நம்ம ஆசிரமத்தை கூட போய் பார்க்கலாம். அண்ணா, என்ன அவருக்கு பிடிக்கலையாண்ணா? தம்பி, நான் என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு எப்படி உன்னை பிடிக்காம இருக்கும்? உன்னை பிடிக்க போய் தான் அவனே வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சும்மா இதே கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் மச்சான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அமைதியாக இருமா, நான் தான் பார்த்துக்கிறேன்றேன்னா. சரி, ஸ்ரீயை பார்த்தியா? அண்ணா, நானும் ஸ்ரீயை பார்க்கவே இல்லைண்ணா. அவள் கிளாஸ் ரூம்லேயே இல்லை. என்னம்மா சொல்கிறோம்? ஆமாண்ணா, நாங்கள் எக்ஸாம் எழுதின ஹாலில் அவள் இல்லை, வேறு ஹாலில் இருப்பான்னு தான் நாங்களும் விட்டுட்டோம். இதோ இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சதும் பர்வீன் அவளை தேடுறதுக்காக போயிருக்கான். நான் இவரை தேடிட்டு வந்தேன்னா அதை ஸ்ரீயை பார்க்க போகலை. பர்வீன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸ்ரீயை பார்த்தாலா இல்லையான்னு. ஏய் சுபி, நான் பர்வீன் வந்துட்டானா? ஆமாம் சுபிமா, ஆனால் அவள் ஸ்ரீ கூட வரல, தனியாக வராளே. பர்வீன், ஸ்ரீ எங்கடி? சுபி, ஸ்ரீ இன்னைக்கு காலேஜுக்கே வரலையாமே. என்ன பர்வீன் சொல்கிறேன்? ஆமாம் சீனியர், மேம் என்கிட்ட கேட்டாங்க ஏன் இன்னைக்கு ஸ்ரீ வரல, ஸ்ரீக்கு ஏதாவது ஃப்ரீ வரலாம், எப்படியா இருந்தாலும் அவள் எக்ஸாம் அட்டன் பண்ணிடுவாளே, ஏன் இன்னைக்கு வரலன்னு மேம் என்ன கேட்குறாங்க. அட்டெண்டன்ஸை பார்த்தா அவளுக்கு ஆப்சன்ட் போட்டிருக்கேன். என்ன பர்வீன் சொல்கிறேன்? அப்போ ஸ்ரீ காலேஜுக்கு வரலையா? ஆமாண்டி, ஸ்ரீ காலேஜுக்கே வரல. நம்ம அவள் வேற கிளாஸ் ரூமில் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அவள் காலேஜுக்கே வரலடி. இது மட்டும் இல்லை, கார்த்திக் சீனியர் காலேஜுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அவர் எப்பயும் வீட்டுக்கு கிளம்பிட்டாராமா. அண்ணா, என்னென்ன நடக்குதுங்க? சுபிமா, கொஞ்சம் அமைதியாரு. பர்வீன், இது யார் உங்கள்கிட்ட சொன்னது? சீனியர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டோம். இன்னொரு கிளாஸ் ரூமில் எக்ஸாம் எழுதுனாங்க இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க கார்த்திக் வந்து எக்ஸாம் எழுதிட்டு உடனே கிளம்பிட்டான், என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரியலன்னு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் சீனியர் நான் அங்கே சொன்னேன். நான் தான் சொன்னேன்லண்ணா, அவருக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சுபி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் சீனியருக்கு வேற எதுவும் அர்ஜென்ட் வேலை வந்திருக்கலாம்ல, அதனால கூட கிளம்பிருக்கலாம்ல. இப்போ சுபிமா, பர்வீன் சொன்ன மாதிரி அவனுக்கு எதனா அர்ஜென்ட்டாக வேலை வந்திருக்கலாம், அதனால கூட கிளம்பிருக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் என்னன்னு பார்க்குறேன். ஆனால் ஸ்ரீ என் காலேஜுக்கு வரலன்னு தெரியலையே. அவள் கண்டிப்பாக எக்ஸாமை ஸ்கிப் பண்ணவே மாட்டான். ஆனால் அவளும் காலேஜுக்கு வரலாம், கார்த்திக்கும் வந்து நம்மளை பார்க்கலாம். என்னமோ தப்பாக இருக்கும். சுபி, நீ வீட்டுக்கு கிளம்பு. பர்வீன், சுபியை கூட்டிகிட்டு கிளம்பு. நான் போய் கார்த்திகை பார்த்துட்டு வரேன். அண்ணா, எனக்கு பயமா இருக்குண்ணா. ஸ்ரீயும் காலேஜுக்கு வரலாம், இவர் வந்துட்டு நம்மளை பார்க்காம போயிட்டாரு. அண்ணா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமாண்ணா? சுபிமா, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அண்ணன் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்படியே வந்தாலும் நான் விட மாட்டேன். என் மச்சானும் வேணும், என் ஸ்ரீயும் வேணும். நீ தைரியமா இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். என்னால் முடியலண்ணா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மை நாமே நம்பி வாழ்ந்து நட்பு மீண்டும் வருமா? மனசே மனசில் பாரம், நண்பர் கூட்டம் பிரியும் நேரம் யாருக்கும் தரமாட்டேன். உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தா
உனக்காக நான் எதிர்ப்பேன். காதல் என்னை பிழிகிறதே, கண்ணீர் நதியாய் நினைப்பதும் தொல்லை, மறப்பதும் தொல்லை, வாழ்வே வலிக்கிறதே.